அரசு தீபாவளியில செஞ்ச பெரிய சாதனை என்ன அப்படின்னா 790 கோடி டாஸ்மார்க்ல 3 நாள்ல சேல்ஸ் பண்ணதுதான். பட் ஆனா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 790 கோடி கிடையாது. 6 ட்ரில்லியன் அளவுக்கு வர்த்தகமானது இந்தியாவில் நடந்திருக்கு இந்த தீபாவளி டைம்ல. இதை பத்தி எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. இதை பத்தி தான் இந்த காணொலியில் நான் சொல்ல போறேன். வணக்கம், நான் லோகேஸ்வரி. எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லக்கூடிய திமுக அரசு ஒரு அரசாங்கம் எப்படியா செயல்படணும், எதன் மூலமா வருமானத்தை ஈட்டணும் அப்படிங்கிற சரியான திட்டமிடல் இல்லாத ஒரு அரசு அப்படின்னு கேட்டா அது திமுக அரசை தான் சொல்லணும். ஏன் நம்ம எல்லாத்துக்கும் திமுக அரசை குறை சொல்றோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான பிளானிங்கோ, ஒரு தொலைநோக்கு பார்வையோ, ஒரு நிர்வாக திறமையோ இல்லாத ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திமுக தான் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் அதிமுகவில் ஊழல் அப்படின்னு சொன்னாலுமே ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல வருமானத்தை ஈட்டுறதுக்கோ மக்களுக்கான வெல்ஃபேர் செய்யறதுக்கோ நிறைய திட்டங்கள் செஞ்சிருப்பாங்க. இவங்க இழுத்து மூன்ற வேலையை தான் பார்ப்பாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க காமராஜர் படிக்க வச்சார், கருணாநிதி குடிக்க வச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய முழு நோக்கம் அப்படிங்கிறது டாஸ்மார்க் வருமானத்துல மட்டும்தான் இருக்கு. ஏன்னா மக்கள் எப்போதும் கொண்டாடக்கூடிய விஷயங்களை திமுக கையில எடுக்கவே எடுக்காது. அவங்க கையில எடுக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு இந்த மைனாரிட்டிகளுக்கான விஷயமா இருக்கும், அல்லது இந்த எஸ்சிக்கு பாதுகாப்பா நிக்கிறோம் அப்படிங்கிற அவங்களோட அரசியல் தான். இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலையும் பெரும்பாலும் நிறைய பேர் கொண்டாடக்கூடிய விழா அப்படிங்கிறது இந்த தீபாவளி பண்டிகை ஆனது. இந்த பண்டிகை இந்தியா மட்டும் இல்லாம பல நாடுகள்ல இன்னைக்கு கொண்டாடப்படுது. கவர்மெண்ட் ஹாலிடேவாவே டிக்ளேர் பண்ணி பல நாடுகள் இதை கொண்டாடுறாங்க. இதுக்குள்ளார இருக்கக்கூடிய வர்த்தகம், இந்த வர்த்தகத்தை நீங்க உற்று நோக்குனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன மாதிரி திசையில இந்தியா பயணம் பண்ணுது, நம்ம என்ன மாதிரியான ஒரு நாட்டுல இருக்கோம், நமக்கு அடுத்த இன்னும் சில வருடங்கள்ல நம்ம எப்படியா வளர்ச்சி அடைய போறோம் அப்படிங்கிறது தெரியும். குறிப்பா எப்போதும் நம்மளோட இந்திய நாட்டை தாழ்வான விஷயங்களாவே சொல்றது, நம்ம ஒரு டெட் எக்கானமியா இருக்கும்னு சொல்றது, குறை சொல்றது அப்படின்னு லெஃப்ட் மைண்ட் செட்லயே நம்ம இருக்கோம். பட் உண்மையிலேயே இப்ப நடந்திருக்க இந்த சாதனையை நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 6 ட்ரில்லியன் அளவுக்கு வர்த்தகமானது இந்த தீபாவளி டைம்ல நடந்திருக்கு. இந்த தரவுகளை அகில இந்திய வர்த்தகர்களுடைய கூட்டமைப்பு ஒரு டேட்டாவா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 65,000 கோடி பக்கமா சர்வீசஸ் சேல்ஸ் ஆயிருக்கு. அதையோட சேர்த்து பாத்தீங்கன்னா 5.4 ட்ரில்லியன் அளவுக்கு கூட்ஸ் சேல்ஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த தீபாவளியில. இது ஒவ்வொரு தீபாவளிக்கும் பாத்தீங்க அப்படின்னா 25% கன்சிஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு சேல்ஸ்ல. அதாவது இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, மக்களுடைய இந்த புழக்கம் இருக்குல்ல, சப்ளை இல்லாம டிமாண்டும் சேர்த்து அவங்களுடைய இந்த பர்ச்சேஸ் ஹேபிட் அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்போ உங்களுக்கு பர்ச்சேஸ் ஹேபிட் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை பர்ச்சேஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, உங்ககிட்ட பணப்புழக்கம் இருக்கும் பொழுது மட்டும்தான் உங்களோட பர்ச்சேஸ் பிஹேவியர் ஆனது இன்க்ரீஸ் ஆகும். உங்ககிட்ட காசே இல்லைன்னா நீங்க போய் எப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க. ஸோ அப்போ பண வர்த்தகம் அப்படிங்கிறது இங்க ரொம்ப கரெக்டா கையாளப்படுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சில கசப்பான மருந்துகள் கொடுத்தாதான் நமக்கு பல விஷயங்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி இவங்க பொருளாதாரத்துல ஏற்படுத்தின பல சேஞ்சஸ் இன்னைக்கு நம்மள ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி இல்லாம கன்சிஸ்டண்டா நம்ம மற்ற நாடுகளை விட கரெக்டா பெர்ஃபார்ம் ஆகுறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த தீபாவளி டமாக்கா சேல் ரொம்பவுமே ஸ்பெஷல் அப்படி சொல்லலாம். குறிப்பா இந்த தீபாவளி மூலமா பல இண்டஸ்ட்ரீஸ் உயிர்ப்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு எவ்வளவோ விஷயங்கள், சப்சிடிஸ், நிறைய ஸ்கீம்ஸ், எம்எஸ்எம்இக்கு கீழே நிறைய தொழில் முனைவோர்கள் இவங்க எல்லாரையும் உருவாக்கி இந்தியாவை ஒரு வளர்ச்சி பாதையில நோக்கி இந்த மோடி அரசாங்கம் கொண்டு செல்லுது அப்படிங்கிறதா உண்மை. இந்த 6 ட்ரில்லியன் அப்படிங்கிறது சாதாரண நம்பர்ஸே கிடையாது. ஏன்னா பாத்தீங்கன்னா இது கோவாவோட ஜிடிபி இருக்கு இல்லையா, அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 மடங்கு அதிகம். அதோட சேர்த்து ஜார்க்கண்டோடைய அந்த ஜிடிபி இருக்குல்ல, ஒட்டுமொத்த ஜார்க்கண்டோட ஜிடிபியை தான் இந்த தீபாவளி டமாக்கா சேல் நமக்கு கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லணும். மோடி கவர்மெண்ட்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, கன்சிஸ்டன்டான அவங்களுடைய அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடியே இருக்கக்கூடிய விஷயங்களை தொலைநோக்கு பார்வையோட அவங்க கையாளுற விஷயம், ஒவ்வொரு துறையிலையும் என்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா ஒரு 4 விஷயம் நம்மளோட இந்த சமீப காலங்களில் இந்த டாக்ஸ் ரீஃபார்ம்ஸ்க்கு அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஜிஎஸ்டியில் நடந்த விலை குறைப்பு 5% மற்றும் 18% தான் மேஜரா வச்சிருக்காங்க. இந்த 40% எல்லாம் பாத்தீங்கன்னா எதெல்லாம் ஒழிக்கப்படணுமோ அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்க்கு தான் 40% வரியானது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால
மக்களுடைய பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த தீபாவளிக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் கார் வாங்கியிருப்பாங்க, 2 வீலர், டெலிவிஷன்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். இதோட சேர்த்து நிறைய பேர் வந்து நிலத்துல முதலீடு செய்யறது, நகையில முதலீடு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆனது குவிஞ்சிருக்கு, சேல்ஸ் ஆனது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட நிலையான இன்ஃப்ளேஷனை வந்து நம்ம மெயின்டைன் பண்றது, அதோட சேர்த்து இங்க இருக்கக்கூடிய சரியான கட்டமைப்பு எவ்வளவு அழகா அதை மெயின்டைன் பண்ணி அந்த கவர்னன்ஸா கொண்டு போறது, எஃபிஷியண்டா மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது. சுதேசி அப்படிங்கிற விஷயத்தை வந்து குறிப்பா நம்ம இந்தியாவில் வந்து புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம யூபிஐ கொண்டு வந்ததா இருக்கட்டும், அல்லது நம்ம நாட்டில் செய்யக்கூடிய தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை வழங்குவதா இருக்கட்டும், நிறைய சப்சிடிஸ் கொடுத்து பல இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரதா இருக்கட்டும். இதுல வந்து பிஎல்ஐ அப்படிங்கிற ஸ்கீமை வந்து நிறைய பேர் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு பிஎல்ஐ பத்தி நிறைய தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் மோடி அரசாங்கம் நிறைய முனைப்பு காட்டுறாங்க. இப்படி நடக்கும் பொழுது இந்தியாவுக்குள்ள ஏற்படுற இந்த வர்த்தகம் இருக்கு இல்லையா, இது வந்து அதிகரிக்கும். நிறைய உற்பத்தியாளர்கள் வருவாங்க, நிறைய வந்து பிசினஸ் ஓனர்ஸ் வருவாங்க. இப்படி நடக்கும் பொழுது உள்நாட்டில் தயார் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தை மதிப்பு உருவாகுது. இன்னைக்கு வீட்டில இருந்தே நிறைய தொழில் முனைவோர்கள், அதுவும் குறிப்பாக விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நிறைய சப்சிடிஸ்லாம் கொடுத்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஊக்கப்படுத்துறாங்க. இதெல்லாம் வந்து இந்த சேல்ஸுக்கு ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதோட சேர்த்து வந்து மோடி வந்து ட்ரம்ப்போடைய இந்த டேரிஃப்க்கு வந்து அதிர்ந்து போயிட்டாரு, இந்தியாவே காலி பண்ண போகுது. ஏன்னா மோடி வந்து சரியான திட்டமிடல் இல்லை, உலக நாடுகள் கிட்ட அவருக்கு சரியான மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பொய்யா இங்க வந்து கூவிட்டு இருக்காங்க. குறிப்பா ராகுல் காந்தி போன்றவர்கள், எதிர்கட்சியினர் வந்து ஓயாம அதானிக்கும் அம்பானிக்கும் வித்துட்டாங்க, நாட்டையே வித்துட்டாரு, இது இப்படி பண்ணிட்டாரு, அது அப்படி பண்ணிட்டாருன்னு கதை தான் சொல்றாங்களே தவிர உண்மையில வந்து இந்த மோடியோடைய இந்த பொருளாதார சீரமைப்புகள் இருக்கு இல்லையா, நேரு காலத்ததும் இப்போ ஏதோ நீங்க எடுத்து பாருங்க. யூபிஐ பீரியட்ல என்ன மாதிரியான வரி விதிப்புகள் இருந்தது, இப்போ என்ன மாதிரியான வரிகள் என்ன இருக்கு. இதனால வந்து மக்களுடைய அன்றாட வாழ்க்கையானது இம்ப்ரூவ் ஆகும். அவங்களோட பர்ச்சேசிங் பவர்ல இருந்து, அவங்களோட இன்கம் கெப்பாசிட்டில இருந்து தொழில் செய்கிறவங்க மீண்டும் மீண்டும் அந்த தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கான இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும், நிறைய பேருக்கான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்க முடியும். ஸோ அப்படி தான் நம்ம இந்த தீபாவளி சேல்ஸை பார்க்கணும். என்னதான் வந்து ட்ரம்ப் வந்து பயங்கரமாக வரி போட்டு நம்மளை காலி பண்ணோம் அப்படி இப்படி நினச்சாலுமே இந்தியா தன்னோட சுய காலில் நிற்கணுன்ற முயற்சியில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்படி அவங்களோட கனவான விக்சித் பாரத் அப்படிங்கிற விஷயத்துக்கும் ஒவ்வொரு துறையிலையும் அவங்க வந்து முனைப்பை காட்டி ஒவ்வொரு துறையிலையும் வந்து சுயமா இந்தியா நிக்கிற அளவுக்கு நம்மளோட கெப்பாசிட்டியை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுல மோடி அரசு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதோட வெளிப்பாடா தான் நான் இந்த தீபாவளியோடைய இந்த அச்சீவ்மெண்ட்டை நான் பார்க்குறேன். எப்போதும் இந்திய பொருளாதாரத்தை குறை சொல்லக்கூடிய ராகுல் காந்தியா இருக்கட்டும், அல்லது இதர கட்சிகள், அந்த எதிர்ப்பு அரசியலை மட்டும், வெறுப்பு அரசியலை மட்டும் கையில் எடுக்கக்கூடிய எதிர்கட்சிகளா இருக்கட்டும், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியன் எக்கானமி இஸ் நோ மோர் அ டெட் எக்கானமி அப்படின்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல ஆகஸ்ட்ல ஒரு வெளியீடு கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு குவார்ட்டர்லயும் என்ன மாதிரியான இன்க்ரீஸ் ஆனது ஜிடிபியில் நடக்குது. அதுலயும் குறிப்பா இந்தியாவோட ஜிடிபி வந்தது 2026 ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.8% வந்து கன்சிஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா 105% வந்து உயர்ந்துட்டு இருக்கு. முன்னாடி இருந்த இந்த யூபிஏ கவர்மெண்ட் விட கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் இந்தியாவோட வளர்ச்சி அப்படிங்கிறது டபுள் ஆயிருக்கு. ஜிடிபி growth பத்தி பேசுறோம். சோ இந்த எதிர்கட்சிகள் அப்படிங்கிறது வெறும் வந்து சத்தம் தான் போடுறாங்க. குறிப்பா ராகுல் போன்றவர்கள் சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, பிரதமர் மோடி மற்றும் பினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமனுக்கு மட்டும்தான் தெரியல இந்தியன் எக்கானமி இஸ் டெட் எக்கானமின்னு ட்ரம்ப்பே சொல்லிட்டாரு அப்படிங்கிற கதையெல்லாம் விடுவாரு. பட் ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது அன்ஸ்டாப்பபிளா போயிட்டு இருக்காங்க growthல. ஒவ்வொரு முதலீட்டாளரும் இந்தியாவில் வந்து முதலீடு செய்யணும். அதுலயும் குறிப்பா மோடி அரசாங்கம் கான்சென்ட்ரேட் பண்ற விஷயம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, நம்மளுடைய சுதேசியும், அதாவது நம்மளுடைய மேக் இன் இந்தியா திட்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க மோடி அரசாங்கம். இந்த யூபிஐயோடைய சாதனைகளா இருக்கட்டும், அல்லது ஜிஎஸ்டி வசூல்ல சாதனையா இருக்கட்டும், இந்த தீபாவளி சாதனையா இருக்கட்டும், நம்ம ஒரு பொருளாதாரமா என்னமா வளர்ச்சி அடைகிறோம் அப்படிங்கிறத நம்ம தேடி தெரிஞ்சுக்கணும். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.